எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு குலசேகர ஆழ்வாரோட இதை ரெண்டாவது பாட்டு. குலசேகர ஆழ்வாரை பற்றி பார்த்தோம் நம்ம நேற்றுக்கு. இன்னைக்கு சொன்னது குலசேகர ஆழ்வாரோட கதையில பாதியை சொல்லியிருக்கோம். குலசேகர ஆழ்வாரோட குணாதிசயம் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்த ஒரு இதில் அவருக்கு வந்து லயிச்சிட்டாருன்னா அதோட அப்படியே சேர்த்துருவாராம். அது இருக்கா மாதிரியே ஒரு பாவனை அவருக்கு சொல்லிட்டு. அதான் சொன்னேன் இல்லையா, பெருமாளுக்கு வந்து ராமருக்கு உதவி பண்ணுறது பழைய திரட்டின்னு கிளம்பிட்டாருன்னு. அது மாதிரி இப்போ நம்ம கூட சிலர் பார்க்குறோம், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஓங்கி ஒரு அரை விட்டனான்னு கையை அப்படி காற்றுல இது பண்ணுவான். நம்ம பார்த்துட்டே இருப்போம், அவன் பாட்டு தனியாக உட்காந்துருப்பான், எதிர யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணேன்னா ஓங்கி ஒரு அரைதான்னு கையை அப்படி எப்படி இப்படி காற்றுல காட்டுவான். அப்போ எதிர ஆள் இருக்காங்களா இல்லை, ஆனால் அவன் மனசு வந்து எதிர ஆள் இருக்கா மாதிரியே லைச்சு போயிடுறது அப்படியே. அதுல அது வந்து இல்லுசினேஷன் வாங்க, அது வருது அந்த அந்த ஃபீலிங்க்கு. அந்த மாதிரி ஒரு எதிர இருக்கா மாதிரியே இருக்கும். கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க, நீ என்ன சொல்ற, அது எப்படி நீ சொல்றதை நான் ஒத்துக்க முடியும், அவன் சொன்ன பதில கேட்ட மாதிரியும் அதுக்கு இவர் இன்னொரு பதில் சொன்னது, நீ சொன்னது சரியில்லையே அப்படின்னா அவர் யாருமே இல்லை, எதிர என்ன சொல்லியிருப்பாங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா இவங்க மனசுல வந்து நேராக சொன்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு, அந்த எலிசினேஷன் ஃபீலிங் வந்து இவருக்கு உண்டு. நம்ம குலசேகரருக்கு உண்டு. அது மாதிரி இவரோட பாடல்கள முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப அப்படியே சாதாரணமா இருக்கும், சாதாரணமா சொல்ற மாதிரி இருக்கும் அவரோட பாடல்கள்லாம். அது மாதிரி அப்படியே அந்த திருப்பதியை வந்து அவ்வளவு சிலாயிச்சு சொல்லியிருக்காரு. திருப்பதியில எப்படியாலும் போயிடணும் தாண்டதுக்கு வருங்க இன்னொரு பாட்டு. அதுல அந்த பாடல்கள்லாம் நம்ம கொஞ்சம் கேட்கணும், அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அது வந்து 10 பாட்டு சாத்துமுறையில வரும். குலசேகர இந்த 10 பாட்டும் சாத்துமுறையில வரும். ஆனாத செல்லுத்து அரம்பேர்கள் தச்சூழ வானாலும் செல்வமும் மண் அரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பெருக்கும் விதியுடையன் ஆவேன்னு. அது இது ஒரு ரெண்டாவது பாசுரம் திருப்பதியை பத்தி பாடுங்க. எவ்வளவு அழகா இருப்பாங்க. இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனாத செல்வத்து அரம்பேர்கள் தச்சூழ. அரம்பேர்கள்ன்றது வந்து தேவகன்னிகைகள். அது ஆனாத செல்வத்து ஏகப்பட்ட செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த அரம்பேர் தச்சூழ வாழ்நாளும் செல்வமும் மிகப்பெரிய செல்வமும் சுத்தி தேவ மங்கையர்களும் தச்சூழ வானாலும் செல்வம். வானாலும் செல்வன்றது யாரு, அதான் இந்திரனோட பதவி. இந்திர பதவி தான் வானாலும் செல்வம். இந்திரன் இது வானாரும் செல்வமும் மண் அரசும். அது மட்டும் இல்ல, இந்த பூமியையும் வானாலும் செல்வமும் மண் அரசும், இந்த பூமியையும் அந்த இந்திர பதவியும் சேர்த்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். இவர் ஒரு ராஜா. ஆனா ஒரு ராஜா எப்படி சொல்ற, எனக்கு வேண்டாம். தேனார் பூஞ்சோலை, தேன் ஆறு பாய்கின்ற அந்த தேன் பூஞ்சோலைகள், தேன் அடர்ந்து இருக்கிற தேன் இருக்கிற பூஞ்சோலைக்குள்ள திருவேங்கட கூரையில் திருவேங்கட சுனையில் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில், திருவேங்கடத்தில் இருக்கிற அந்த தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும். எவ்வளவு அழகா சொல்றாங்க, மீனாய் பிறக்கும் விதி உடையார் ஆவேனே. அதுல ஒரு மீனா இருந்தா போறோம். திருவேங்கட சுனைன்றது நம்ம திருப்பதியில கோயில் குளம் இருக்கேன், அந்த குளத்துல ஒரு மீனா இருந்தா போறோம், எனக்கு எப்படியாவது அந்த ஏரியாவுக்கு போயிடணும், அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாட்டை எப்படி சொல்றாரு பாருங்க. அது மாதிரி குலசேகரோட பாடல்கள்ல இதுதான் உங்களுக்கு விசேஷம். இதை நீங்க கேட்கும்போது மீனா பிறந்தா போறேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், இந்த பதவியும் இந்த பூலோகத்தை ஆடுற பதவியும் கொடுத்தா கூட வேண்டாம், எனக்கு திருப்பதியில ஒரு மீனா அந்த குளத்துல மீனா இருக்கிறதுக்கு ஒரு இதை கொடுத்துருங்க, மீனா சுத்திட்டு இருக்கிறதுக்கு. ஏன் மீனா சுத்திட்டு இருக்கிறதுக்குன்னா, அங்கங்க அப்பப்ப பெருமாளுக்கு உற்சவம் நடக்கும்போது பெருமாளுக்கு அந்த கோயில ஜலம் எடுத்து போய் பெருமாளுக்கு சேர்ப்பா. பெருமாளுக்கு கொண்டு அங்க அப்படியே திருக்குளத்தை வந்து இது பண்ணுவா, நீராட்டுவா. பெருமாள் குளத்துல நீராட்டும் போது அப்ப பெருமாளோட அந்த ஸ்பரிசம் கிடைக்கும். பெருமாள் மேலப்பட்ட அந்த ஜலம் என் மேல படும். அது மாதிரி தினமும் பெருமாளுக்கு தீர்த்தாடத்துக்கு போகும்போது என் மேல பட்ட ஜலம் பெருமாள் மேல படும். ஆக அதனால எனக்கு மீனா கிடைச்சா போறோம் அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி அவரோட பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா, பெருமாளுக்கு நம்ம இது பண்றோமே, ஆராதனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு வட்டியில ஜனம் வச்சிருப்பா பெருமாளுக்கு சாப்பிடறதுக்கு. ஆராதனை முடிஞ்ச உடனே பெருமாளுக்கு தீர்த்தம் சாதிக்கணும் இல்லையா, தீர்த்தம் சேர்க்கறதுக்காக வச்சிருப்பா. அந்த தீர்த்தத்தை உதிரநிலை எடுத்து அப்படி பெருமாளுக்கு அப்படி சாப்பிட்ற மாதிரி அப்படி பண்ணுவா. அது என்னன்னா பெருமாள் வாய் கொப்பளிக்கிறதான். தீர்த்தம் சாப்பிட்றது வேற, வாய் கொப்பளிச்சுட்டு 2 வாய் கொப்பளிச்சுட்டு சாப்பிடுவாராம். அந்த கொப்பளிக்கிற தண்ணி தான் நீங்க இதுல சேர்றது இந்த வட்டியில். அதைத்தான் நம்மளுக்கு பிரசாதமா நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் அவர் கையால் ஜலம், அவர் வாய் கொப்பளிச்ச ஜலம், அவர் சாப்பிட்டு போத மீதி, அந்த 5 வட்டில் பஞ்ச வட்டில் வச்சு அங்க வந்து ஆராதனை பண்ணும்போது இதெல்லாம் வரும். அதுல எல்லாத்தையும் ஒரு இதுல சேர்ப்பா. எல்லாத்தையும் பார்த்து பெருமாளுக்கு அப்படி ஊட்டிட்டு அந்த ஜலத்தை வச்சுதான் ஒரு தட்டில ஒரு வட்டியில சேர்த்துப்பா. ஆக அந்த பஞ்சபாத்திரத்துல அந்த பஞ்ச வட்டில ஒரு வட்டியில வந்து அந்த பெருமாளோட எச்சல் இருக்கும், ஜலம் இருக்கும்.
அந்த அந்த அது அது அதை ஒரு இதுல சொல்றாரு. பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் தன்னிட்டு புகழ் அறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் விழும் பொன்வெட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனோன்றது இந்த மூணாவது பாசனம். பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழ் அறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடர் ஆழி வேங்கடவோன் தான் விழும் பொன்வெட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனோன்றது அது இது ஒரு பாட்டு. இந்த பாட்டு மூணாவது பாட்டு. இது அந்த வட்டியில இருந்தா போறோன்ற இல்ல. இதுல என்ன சொல்ற, அந்த பெருமாள் வாய் கொப்பளிக்கிறார் இல்லையா, வாய் கொப்பளிச்சு துப்புறாரு அந்த தண்ணியை தாங்குற வட்டியில நான் இருந்தா போறோம். அது அப்படியே அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்த உடனே அது ஒரு தண்ணியை உருவமாக்கிறது. அந்த மாதிரி ஒரு இது பாட்டெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். அவரோட பாடல்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியா நீங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது மூணாவது பாட்டு. ஒன்று ரெண்டு அது மூணாவது பாட்டு தான். நம்ம மூணாவது பாட்டு. நான் பாட்டு எனக்கு நம்பர்ல ஞாபகம் இல்லை. 3 தானே ஆயிருக்குறீங்க. அது 10 பாட்டு. அது ஆக்சுவலா இந்த பின்னிட்ட சடையானுக்கு அடுத்தது ஒன்பவள வேலை போல தன்பார் கடலுள்னு வரும் அந்த பாட்டு. அது சொல்றேன் பாருங்க. ஒன்பவள வேலை உழவு தன்பார் கடலுள் கண்துயிலும் மாயோன் கடலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையே ஆவேனே. செண்பகமாய் நிற்கும்னா செண்பக மரமாய். அது என்ன சொல்ற, ஒளி போனங்கள் கொண்டு உலகுகிற குளிர்ந்த திருப்பார் கடல்ல கண் உலகம் எம்பெருமானோட இந்த திருவடிகளை கண்டு அவரோட திருவடியை பார்த்து ரசிக்கிறதுக்கு இந்த இன்னிசை வண்டு பாடும் ஒன்று. அதுதான் இங்க சொல்ற ஒன்பவள வேலை உழவு தன் பார்க்கடலும் கண் துயிலும் மாயோன். ஒன்பவள வேலை உழவு தன் பார்க்கடலும் கண் துயிலும் மாயோன்றது பெருமாளை சொல்றார். பார்க்கடல துயில பெருமாளை கடல் இணைகள் காண்பதற்கு. கழல் இணைகள்ன்றது வந்து கால் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள். பண்பகரும்னா வண்டுவோட இசை வந்து அதுவே பாட்டு மாதிரி பண்ண பாட்டு. பண்பகரும் பகர்றதுன்னு சொல்றது. வண்டுகளோட வாயில வர அந்த ரீங்கார சவுண்ட் இருக்கே அதுவே இசையா இருக்கான். பண்பகரும் வண்டினங்கள் பாட்டு மாதிரி இருக்கான். பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து அந்த மாதிரி வண்டு. அதாவது பாட்டு பாடக்கூடிய வண்டிகள் பாடுற அந்த ரீங்கார சத்தம் இருக்கிற பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் இருக்கும். செண்பகம்ன்றது செண்பக மரம்ன்றது அந்த செண்பக பூ பூக்கிற மரம். அந்த மரமாய் நிற்கும் திருவுடையே ஆவேனே. அந்த செண்பக மரமாய் அது ஒரு செண்பக மரமா இருந்துட்டா போறோம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றாரு. என்ன ஒரு அருமையான பாடல் இருப்பாரு 4வது பாடல். அது மாதிரி இவரோட பாடல்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். திருப்பதியை வந்து அவ்வளவு சாதிச்சு சொல்லிட்டாரு. திருப்பதியில என்னென்னவெல்லாம் இருக்கலாம்னு கேட்கற பாருங்க. மீனா இருந்தா போறோம், ஒரு நாரையா பிறந்தா போறோம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், ஒரு நாரையா பிறந்தா போறோம், ஒரு மீனா பிறந்தா போறோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பெருமாளோட வட்டில இருந்தா போறோம். அதே செண்பக மரமா அந்த காட்டுல இருக்கிற செண்பக மரமா இருந்துட்டாலே போறோம்னா எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படி கேட்கறாரு. அதெல்லாம் இருக்குமா? அது மாதிரிலாம் கிடைக்குமா? கிடைக்காது. அதான் இவரோட இது வந்து அந்த இன்ஸ்பிரேஷன்றது அதான். எதுல இருக்கா மாதிரியே ஒரு தோற்றம், மாய தோற்றம். அது மாதிரியே ஆயிட்டா போறோம். ஒரு மரத்தை பார்த்தோம்னா இந்த மரமா ஆயிட்டா போறோமே நான் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி ஒரு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா 5வது பாட்டு. கம்ப மத யானை கழுத்தகத்தின் மேல் இருந்து இன்பு அமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலை மேல் கம்பமாய் நிற்கும் தமம் உடையன் ஆவேனே. இது பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து கம்பமத யானை கழுத்தகத்தின் மேல் இருந்து கம்பமத யானை கழுத்தகத்தின் மேல இருந்துன்னா யானை மேல உட்கார்ந்து சவாரி பண்றது. யானை மேல அம்பாரின்றதுதான் பெரிய விஷயம். ராஜாவுக்கு மட்டும்தான் அது உண்டு, பெருமாளுக்கு உண்டு யானை மேல அம்பாரின்றது. மற்றவங்க அந்த காலத்துல யானை மேல போறதுக்கு அலௌடு இல்லை. யானை பாகன் உட்காரலாம், அவ்வளவுதான். யானை மேல போறது ராஜா தான் போலாம், வேற யாரும் போக முடியாது. ராஜாவுடைய ராஜா சம்மதிச்சு யாரையாவது அனுப்பினா போகலாம், வேற யாரும் யானை மேல உட்காந்து போக முடியாது. யானை பாகன் தான் உட்காரலாம், வேற யாரும் உட்கார்ந்தா அது ராஜாவுக்கு வந்து ராஜாவை அவமானப்படுத்துறதுதான் இது. அதனாலதான் யானை மேல அம்பாரின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. யானை மேல அம்பாரி கிடைக்கிறது அது ஒரு விசேஷம். அரசன் சம்மதிக்கணும். யானை பாகன் யானையை கண்ட்ரோல் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்கான். அரசன் உட்காரலாம். பெருமாள் உற்சவங்களுக்கு பெருமாளை யானை மேல ஏற்றோ அது மிக்க மரியாதையான ஒரு இது. அதைதான் இவர் சொல்றாரு இங்க. கம்ப மத யானை கழுத்தகத்தின் மேல் இருந்து. கம்பம்னா யானை தான். மதம்னா அந்த மதம் முடிச்ச பெரிய காட்டான பெரிய சுவாமியா அந்த மாதிரி யானை, பெரிய யானை கழுத்தகத்தின் மேல இருந்து மேல உட்கார்ந்துருக்கு. அதோட தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு
கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பு அமரும் செல்வமும் இவ்வரசும் ஞான் வேண்டும். இன்பமா அப்படியே ரசிச்சு இந்த யானை மேல அம்பாரின்றது போட்டு போறோமே, அந்த அரசும் இந்த செல்வமும் எனக்கு வேண்டான்றார். ஆனா அவர் ராஜா வந்து ராஜா தன் கையில இருக்கிறது எனக்கு வேண்டான்றார். இன்பமும் இவ்வரசும் ஞான் வேண்டேன். எம்பெருமான் ஈசல் எழில் வேங்கட மலை மேல், பெருமாளோட மலை மேல எம்பெருமான் ஈசல் எழில் வேங்கட மலை மேல் கம்பமாய் நிற்கும் தவமுடைய நான் கம்பமாய் நிற்போம்ன்றது என்னன்னா, எனக்கு இதெல்லாம் கூட வேண்டாம், சும்மா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மரமா நின்னா போறணும். தென்ப மரமா இருந்து என்கிட்ட பூ எடுத்து போகணுன்றதுலாம் இல்லை, அந்த காட்டுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு மரமா நிற்கிறதுக்கு இடம் கொடுத்தா போறோம். எனக்கு இந்த அரச பதவி எல்லாம் வேண்டாம், இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டான்ற எவ்வளவு அந்த பாட்டை நீங்க நான் அந்த பாட்டை நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது அர்த்தம் பாதி புரியும். ஏதோ ஒரு வார்த்தை வேணா புரியாம இருக்கலாமே ஒழிய அர்த்தம் புரியும். அதுதான் குலசேகரோட விசேஷம். அதுதான் அவனோட பாடல்ல பாமர ஜனங்களும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. தெளிய தமிழ் நடையில, ரொம்ப அப்படியே எளிய தமிழ் நடையில, எல்லாரும் தெளிந்த ஒரு நடையில, உங்களுக்கு கஷ்டம் இல்லாத அந்த மாதிரி சொல்றது. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசம் யான் வேண்டேன். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைவே கம்பமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே அப்படின்றது அந்த பாட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டா இருந்துதான் போறோம். இதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது வந்து நான் இந்த திருப்பதி மலை மேல ஒரு வண்டா போறதுன்னா போறோம், வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. மின்னணைய நுண்ணிடையார் உருபசியும் மேனகையும். மின்னணைய நுண்ணிடையார்னா இடுப்பு சின்னதா இருக்கிற மின்னணைய நுண்ணுடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலும் அவை ஆதரியேன். அன்னவர்தம் பாடலோடும் ஆடல் அவை ஆதரியேன். தென்னையன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னைய பொற்கோடு ஆம் அருந்தவத்தேராவேனே. அன்னைய பொற்கோடாம் அருந்தவத்தாவேன். பொற்குவடுன்றது என்னன்னா, குவடுன்றது வண்டு, பொற்குவடு பொன்வண்டுன்னு வாழையா, அதுதான் பொற்குவடு. அதான் பொற்குவடு அருந்தவத்தே நான் அந்த இது கிடைச்சா போறோம். எனக்கு இவர் சொல்றதே வந்து மின்னல் போல அப்படியே சின்ன இடம் இருக்கிற ஊர்வசி மேனகை ஆடல் பாடல்கள்லாம் விரும்பலாம். அதுதான் முன்பு அதுதான் சொல்றாரு. நுண்ணிடையார் உருபசியும் மேனகையும். உருபசின்றது வந்து உருபசின்றது வந்து உருபசின்னு அவர் சொல்லியிருக்காரு தமிழ்ல. அது மாதிரி மாத்தி சொல்லியிருக்காரு. ஊர்வசி மேனகை அதெல்லாம் வேண்டாரா. மின்னணைய நுண்ணிடையார் ஊர்வசியும் மேனகையும் உருபசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடல். அவங்கள ஆடுற பாடல் அதான் இந்திரலோகம். அதான் இந்திரலோகத்துல இந்திரன் சபையில அவங்க ஆடுவாங்க இல்லையா, அதை சொல்ற. அன்னவர்தம் பாடலோடும் ஆடல் அவை ஆதரியேன். அதெல்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். தென்னையென வண்டினங்கள் பண்பாடும். தென்னைன்னா தென்பகுதி, இந்த பாரத தேசத்தோட தென்பகுதி. தென்னையென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனே பொற்கோடாம் அருந்தவத்தேன் ஆவேனே. அண்ணனே பொற்கோடாம் அருந்தவத்தாவேனே. அண்ணனே பொற்கோடாம்னா அந்த அதுல இருக்கிற அந்த வேங்கடத்துக்குள்ள இருக்கிற, வேங்கடத்தை விட்டு வெளியில அண்ணனேன்னா உள்ளுக்குள்ள இருக்கும். அண்ணனைய அந்த இடத்துக்குள்ள அப்படின்றது அண்ணனைய பொற்கோடு. பொற்கோடுன்றது கோடுன்னா வண்டு, பொற்கோடுன்னா பொன்வண்டு. அது இருந்தா போறேன், பொன்வண்டா நான் வந்துட்டு என்ன போறோம் அப்படிங்கிறாரு. ரொம்ப அருமையானது இவரோட இந்த பாடல்கள்லாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வேண்டிக்க முடியுன்றது தெரியணும். நீங்க வந்து திருப்பதியில எனக்கு இருந்தா போறோம், திருப்பதியில அந்த ஏரியால இருந்துட்டா போறோம். நான் சொல்லுவேன், திருப்பதியில போறதுல நீங்க அந்த மண்ணை மிதிச்சாலே போறோம். ஒரு தெரு ஒரு எதுக்கு கஷேத்திரத்துக்கு போறோம்னு வைங்க, கோவில் சாத்திருந்ததுன்னா பரவாயில்லைங்க, மண்ணை மிதிச்சா போறோங்க. அந்த மண்ணை மிதிச்சாலே போகிறத பார்த்துட்டு அந்த மண்ணை மிதிச்சாலே நம்ம வந்து அதுவே புண்ணியம் தாங்க. அது மாதிரி இவர் வந்து அந்த மாதிரி கேட்கறாரு. அதை இவர் கேட்கறத குலசேகர கேட்கறதே, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், திருப்பதியில அது போயிட்டும், திருப்பதியில ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு. அதுதான் நம்ம நாளையோட இது முடியும். நாளை சந்திப்போம். தேங்க்யூ.